அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். சாப்டர் 3 ட்ரையல் பேலன்ஸ், அதாவது சாப்டர் 3 ட்ரையல் பேலன்ஸ் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், அதாவது இந்த புக் வந்து மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். பேஜ் நம்பர் இஸ் 3.16, எக்ஸசைஸ் நம்பர் 1. State whether the balances in the following accounts should be placed in debit column or credit column of trial balance. So கீழே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி we have to prepare the trial balance. ஸோ அப்போ அதில் ட்ரையல் பேலன்ஸில் எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டெபிட் சைடில் வரும், எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிரெடிட் சைடில் வரும் அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து அமௌண்ட் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இல்லை டேட்டாவை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் ட்ரையல் பேலன்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து லோன் ஃப்ரம் ரோகிணி கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கிறோம். அடுத்தது பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட். அதுக்கு அடுத்தது வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ். சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னா தோஸ் ஹூ காட் த குட்ஸ் ஃப்ரம் அஸ் இன் ஏ கிரெடிட் பேசிஸ். ஸோ அப்போ தே ஆர் கால்டு கஸ்டமர்ஸு. யார் யாரெல்லாம் வந்து கடனுக்கு நம்மக்கிட்ட பொருளை வாங்கியிருக்கிறாங்களோ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் மொத்தமாக சேர்த்து சொல்கிறது வந்து சன்ட்ரி டெட்டார்ஸு. அதுக்கு அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா தே ஆர் கால்டு சப்ளையர்ஸ், தோஸ் ஹூ கேவ் த குட்ஸ் டு ஹஸ் இன் ஏ கிரெடிட் பேசிஸ். நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது யார் நமக்கு குட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது கேரேஜ் அவுட்வர்ட். கேரேஜ் அப்படின்னா கேரிங் த குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் குட்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது. அப்போ அதுக்கு வந்து வி ஹவ் டு பே சம் அமௌண்ட்டு. அப்போ கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து குட்ஸ் வந்து த குட்ஸ் கேரியிங் ஃப்ரம் குடோன் டு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வி ஹவ் டு பே சம் லக்கேஜ் சார்ஜஸ், இல்லை வி ஹவ் டு பே சம் அமௌண்ட் டு த ஒர்க்கர்ஸ். அந்த வேலையை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ இது வந்து கேரேஜ் அவுட்வர்ட் அப்படின்றது அதுதான் மீனிங். அப்போ மேனுஃபேக்சரிங் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் பிளேஸுக்கு போகுது குட்ஸு. அப்போ அது சார்ந்த செலவு. அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னும் போது when we pay some amount to someone, especially to the suppliers, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கும்போது they give some discount to us. நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கு பேர் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் ட்ரையல் பேலன்ஸில் வந்து நம்ம டெபிட் சைடில் எது வரும், எது வந்து கிரெடிட் சைடில் வரும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலாக ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் ஏ அக்கௌண்ட்டு, இட் இஸ் செக்கிங் த லெட்ஜர் பேலன்சஸ். நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், நெக்ஸ்ட் லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி நம்ம ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த லெட்ஜர் அக்கௌண்ட்டு we have to check all the whether the ledgers are correct or not. அது வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ் வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம போட்ட சம் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு செக்கிங் ப்ரொசீஜர். இட் இஸ் கால்டு ட்ரையல் பேலன்ஸு. அப்போது இப்போ இதில் எது எதெல்லாம் டெபிட் சைடில் வரும், எது எதெல்லாம் கிரெடிட் சைடில் வரும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாக ஃபஸ்ட்டு டெர்மினாலஜி வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எது எதெல்லாம் அசெட் வருதோ அது போத் ஃபிக்ஸட் அசெட்டு கரண்ட் அசெட்டு இது எல்லாமே வந்து ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் வரும். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து பாருங்கள் சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி. அதுக்கு அடுத்தது வந்து வேறு எதுவும் இந்த இடத்துல வந்து இல்லை. ஸோ அதுக்கடுத்தது வேறு எது எனி அதர் அசெட் ஃபிக்ஸட் அசெட் எது கொடுத்துருந்தாலும் அது எல்லாமே டெபிட் சைடில் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு டெர்மினாலஜி. அடுத்தது வந்து ஆல் த எக்ஸ்பென்சஸ் போத் டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எந்த டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக இருந்தாலும் சரி தான் தட் ஷுட் பி மென்ஷன் இன் தி டெபிட் பேலன்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். ஸோ அதாவது ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த 3 அக்கௌண்டிங் ரூல்ஸையே நம்ம வந்து மைண்டில் வச்சுப்போம். அப்போது இந்த இடத்துல 3 அக்கௌண்டிங் ரூல்ஸில் வந்து நம்ம மைண்டில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் அக்கௌண்டிங் ரூலில் வந்து எடுத்துக்கலாம், நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்டிங்கோட ரூல் வந்து என்னது, டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ இந்த இடத்துல அதே மாதிரி எது எதுலாம் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் நேச்சர் வருதோ அது எல்லாமே டெபிட் சைடில் வந்துடும். அதே மாதிரி ரியல் அக்கௌண்டிங் ரூல்ஸு டெபிட் வாட் கம்ஸ் இன், என்னென்ன அசெட்ஸ் எல்லாம் வந்து உள்ள வருதோ அந்த அசெட் எல்லாமே நம்ம டெபிட் சைடில் வச்சுக்கணும். அப்போ கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய நம்ம கன்சர்னில் இருக்கக்கூடிய அசெட்ஸ் எல்லாமே டெபிட் பேலன்ஸாக தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்.
அதுக்கடுத்தது வந்து வைஸ் வெர்சா ஆப்போசிட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அப்படியே என்ன ஆகும், எது எதுல ஆல் த லயபிலிட்டிஸ் எது எதுல லயபிலிட்டிஸ் நேச்சர் இருக்கும், அது கரண்ட் லயபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை அது லாங் டேர்ம் லயபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லை நான் கரண்ட் லயபிலிட்டிஸாக இருக்கலாம். ஸோ ஆல் த லயபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ஷுட் பி மென்ஷன் இன் தி கிரெடிட் சைடு ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி இப்போ இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரிஸில் மட்டும் எது இதில் டெபிட் அண்ட் கிரெடிட் வரும் அப்படின்றத வந்து பார்ப்போம். அப்போ டெபிட் சைடில் வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ் வரும். கேரேஜ் அவுட்வேர்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி தான். அப்போ எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி மென்ஷன் இன் தி டெபிட் சைடு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாருங்க, லோன் ஃப்ரம் ரோஹிணி. அப்போ இது வந்து லயபிலிட்டிஸில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஒன் ஆஃப் த கரண்ட் லயபிலிட்டிஸு, அதுவும் லயபிலிட்டிஸில் வரக்கூடிய. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த கரண்ட் லயபிலிட்டிஸு. அதுக்கு அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது வந்து இன்கம். ஸோ செகண்ட் அக்கௌண்டிங் ரூல் வந்து அப்ளை ஆகும் நாமினல் அக்கௌண்ட்டில். கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸு. அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது ஒன் ஆஃப் த இன்கம்ஸ் கேட்டகரி. அப்போ அது வந்து நமக்கு கிரெடிட் சைடில் வரும். அப்போ இருக்கக்கூடிய எங்கள் கொஸ்டினில் சன்ட்ரி டேட்டார்ஸும் கேரேஜ் அவுட்வேர்ட்ஸும் டெபிட் சைடில் வரும். ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கிரெடிட் சைடில் வரும். இப்போ இது எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்க, ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணிப்போம். சீரியல் நம்பர், நேம் த அக்கௌண்ட், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ், டாபிக் வந்து கால்குலேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்னு கொடுத்துருவோம். என்ட்ரி எல்லாத்தையும் அப்படியே இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் த சீரியல் நம்பர். அப்போது ஃபஸ்ட்டு லோனு, பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதெல்லாம் வந்து லயபிலிட்டிஸோட நேச்சர், அதனால கிரெடிட் சைடுக்கு போகுது. சன்ட்ரி டேட்டாஸ் அசட்டோட நேச்சர், டெபிட் சைடுக்கு வந்தது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து லயபிலிட்டிஸ் நேச்சர், அதனால கிரெடிட் சைடுக்கு வந்துருச்சு. கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர், டெபிட் சைடுக்கு வந்துருச்சு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது வந்து இன்கம் கேட்டகரி, அதனால அது கிரெடிட் சைடில் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல கொஸ்டினில் எதுவும் அமௌண்ட் கொடுக்கல. இன்கேஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் பேலன்ஸ் வந்து டேலி ஆயிருக்கும். ஸோ அதுக்கு பதில் நான் ஜஸ்ட் வந்து ஒரு டம்மி இது வந்து சிம்பிள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய சம்ஸ்லையும் அதே மாதிரி ஸோ நான் அஸ் ஐ செட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அதே அசெட் அண்டு லயபிலிட்டிஸோட நேச்சரை பேஸ் பண்ணுறது, எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் நேச்சரை பேஸ் பண்ணி எது இதெல்லாம் கிரெடிட் அண்ட் டெபிட் சைடில் வரும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சம்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம்.